என்னடா லவ் இது? திங்கக்கிழமை பார்த்த, செவ்வாய்க்கிழமை ப்ரொபோஸ் பண்ண, புதன்கிழமை டிராப். ஏதோ கார்பரேஷன் ஆபீஸ்ல காசு தரல மாதிரி சும்மா எல்லா வேலையும் டக்கு 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 முடிஞ்சிருச்சு. வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரேம் சாய் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோ வழக்கம் போல் வேலை வெட்டி இல்லாதவனாக இருக்கார். அவருடைய நண்பர் சந்தானம் ஒரு கொரியரில் வேலை செய்கிறாரு. ஒரு நாள் சந்தானத்தோடைய வேலையை இவர் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி கொரியர் கொடுக்க போக வேண்டிய இடத்துல ஹீரோ சந்திச்சிடுறாரு. ஹீரோயினை பார்த்த உடனே தொடர்ந்து ஹீரோயினை சந்திக்கணும்னா நம்ம கொரியர் வேலையில் சேர்ந்துட வேண்டியதான் அப்படின்ட்டு கொரியர் வேலையில் சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. அந்த அம்மாவும் இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிது. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வார்ட் பாயான தம்பிராமையா ஒரு பெரிய ரகசியத்தை ஒரு லெட்டராக எழுதி சமூக ஆர்வலர் நாசருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அந்த லெட்டரை கொரியர் மூலமாக ஹீரோ தான் அதை டெலிவரி கொடுக்க போகிறாரு. அந்த லெட்டரை கைப்பற்றுறதுக்காக வில்லன் கோஷ்டி அவங்க விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டருக்குள்ளே என்ன இருக்குது, அந்த லெட்டரை கைப்பற்றினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது பிரச்சனை அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த கதையை நாங்கள் சொன்ன நேர்கோட்டில் இருந்தால் இந்த படம் பார்க்க சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த லெட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆடியன்ஸுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சஸ்பென்ஸ்ன்னு நினச்சி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனாலே இந்த படத்தில் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த லெட்டருக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வில்லன் கோஷ்டி விரட்டுறது எந்த ஒரு சுவாரஸ்யத்தையும் கொடுக்கல. படத்தில் ஸ்டெம் செல் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. படத்தில் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய எல்லா கேரக்டரும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கதை மட்டும் நகராமல் ஆரம்பித்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க கலைக்காமல் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. படம் பார்க்குற நமக்கு தான் ரொம்ப டயர்டாகி போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு தட்டி போகுது. மற்றபடி இந்த படத்தில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, சந்தான காமெடி, அதுவும் பெருசாக சொல்ல முடியாது இல்லைனாலும் அவருடைய லொல்லு சபா டீமோடு சேர்ந்து அங்கங்கே சின்ன சின்ன காமெடியை தெளித்து விட்ருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் அது முழுசாக பண்ணலை. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிற கீழே இல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னடா லவ் இது? திங்கக்கிழமை பார்த்த, செவ்வாய்க்கிழமை ப்ரொபோஸ் பண்ண, புதன்கிழமை டிராப். ஏதோ கார்பரேஷன் ஆபீஸ்ல காசு தரல மாதிரி சும்மா எல்லா வேலையும் டக்கு 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 முடிஞ்சிருச்சு.